வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னு என்னன்னு கேட்டால் பலருக்கும் முதல்ல பதில் வர்றது முட்டை தாங்க. காலையில் முட்டை, மதியானத்தில் முட்டை, இரவு ஆரம்பித்தா முட்டை தோசை, இப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு உணவாக முட்டை இருக்குது. ஆனால் ஜிம்முக்கு போகிறவங்க ஒரு நாளைக்கு 4 முட்டை வரைக்குமே சாப்பிட்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ முட்டை மட்டும் சாப்பிட்டா போகாதுங்க, முட்டை கூட என்ன உணவுகளை நம்ம சாப்பிட்றோம், ஸோ முட்டையோடு எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் என்ன ஆபத்துகள் ஏற்படும், ஸோ இப்படின்னு பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முட்டை கூட ஏன் அந்த உணவுகளை சேர்க்கக்கூடாது, அப்படி ஒரு சேர்க்கையை சேர்த்தா என்னென்ன விளைவுகள் ஏற்படும், என்னென்ன ஆபத்துகள்லாம் வரும், ஏன் அது வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முட்டையை எப்படி சரியான முறையில் சாப்பிடணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டை எடுத்துக்கிறணும், மஞ்சக்கரு நல்லதா, வெள்ளைக்கரு நல்லதா, ஸோ இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேள்வி எழுதுகிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான். ஏன்னா இது நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வர்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு அந்த உணவு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா முட்டை ஒரு சூப்பரான உணவாக நிறைய ஊட்டச்சத்து இருக்கா. ஸோ நம்ம முட்டையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். முட்டை கூட சேர்த்து சாப்பிட்றது, இல்லை முட்டை சாப்பிட்ட பிறகு அந்த உணவுகள் எடுக்கிறது ரொம்பவுமே தவறானது. ஸோ அது என்னது அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பல விளைவுகளும் ஏற்படும். ஃபஸ்ட்டு முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்தலாம். முட்டையில் ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, கோலின் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட் இருக்குது, செலினியம் இருக்குது, விட்டமின் D இருக்குது. ஸோ இதனால தான் பாடி பில்டர்ஸ் முதல் டாக்டர் வரைக்கும் முட்டையை எல்லாருமே சாப்பிடணும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதெல்லாம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. முட்டை நிறைய நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நம்ம அளவாக எடுத்துக்கிறோம்ல. ஸோ ஒரு முட்டையில் சும்மா 6 கிராம் புரோட்டீன் இருக்குது. இது மசில்ஸோடைய வளர்ச்சிக்கு, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு நல்ல உணவு கூட ஒரு தவறான காம்பினேஷனை சாப்பிட்டா அது உடலுக்கு பிரச்சனையாக தான் தரும். ஸோ பிரச்சனை தரும். இப்போ நம்ம இந்த சேர்க்கையை எடுத்துக்கிட்டால் செரிமானம் ரொம்பவுமே ஸ்லோவாகும், வாய்வு உருவாகும், அசிடிட்டி அதிகரிக்கலாம், ஸ்கின்னில் எரிச்சல், அரிப்பு, கடுமையான சிலருக்கு அலர்ஜி எல்லாம் ஏற்படலாம். ஸோ அதனால் முட்டையை சில உணவுகளோடு சேர்த்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு இந்த காம்பினேஷன் புள்ளிகளை கூட ஏற்படுத்தலாம்ங்க. ஸோ அது எந்த காம்பினேஷன், அது தவறான சேர்க்கை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை முட்டை ப்ளஸ் டீ தாங்க. அதாவது தேநீர், காஃபி, இது எல்லாமே. டீ குடிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பல வீடுகளில் காலையில் எப்போதுமே ரொட்டீனாக முட்டை சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிற பழக்கத்தையும் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப ஒரு தவறான காம்பினேஷன். ஏன்னா இது நியூட்ரிஷன்ஸ் எக்ஸ்பர்ட் கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா, டீயில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மம் கெமிக்கல் இருக்குது, டேனின். இந்த டேனின் முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீனை உறிஞ்சுற அந்த தன்மையை குறைச்சிரும். ஸோ நீங்கள் முட்டை எதுக்காக சாப்பிட்றீங்க, முட்டை அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலுக்கு போகணும். முட்டையிலேருந்து புரோட்டீன்ஸ், அப்புறம் நிறையா விட்டமின்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம முட்டையை சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் டீ குடிச்சிட்டிங்கன்னா அந்த புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் உடலால் உறிஞ்ச விடாது அந்த டேனின். ஸோ அதனால தான் முட்டை குடித்த உடனே டீ, காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும். அப்படி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா முழுமையான ஊட்டச்சத்தும் கிடைக்காது, சில பல பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். சிலருக்கு மலச்சிக்கல், சிலருக்கு ஃப்ளோட்டிங், சிலருக்கு இன்டைஜஷன், சிலருக்கு அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக யாருக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரும்னா, வயதானவர்களுக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, முட்டை சாப்பிட்டதும் குறைந்தது 1 மணி நேரம் கழித்து டீ குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ டீக்கு பதிலாக நீங்கள் முட்டைக்கு அடுத்து நீங்கள் என்ன சாப்பிடணும், முட்டை சாப்பிட்ட உடனே சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வார்ம் வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான 1 கிளாஸ் தண்ணி, இல்லைன்னா லெமன் வாட்டர், இல்லைன்னா வெறும் தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதுதான் சரியான வழி.
அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, முட்டை ப்ளஸ் மீன் தாங்க. பலரும் வறுத்த மீன் கூட ஆம்ப்லேட்டு, இல்ல அவித்த முட்டை இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனா, மீன் கூட, மீன் கறி கூட, இல்ல வெறும் வறுத்த மீன் கூட முட்டைய சாப்பிட்றது சரியே கிடையாது. இது சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கடுமையான பாதிப்புகள ஏற்படுத்தும். கடுமையான அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா, எல்லாருக்கும் இது இல்லங்க. ஆனா சென்சிட்டிவ் பாடி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னா, தோள்கள்ல அரிப்பு, கடுமையான அரிப்பு, வாமிட்டிங், ஸ்டொமக் அப்செட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். தோள்கள்லாம் சிவந்து போற மாதிரியான பிரச்சனைகளும் வரும். ஸோ அவங்க இந்த மீனையும், முட்டையும் சேர்த்து எடுக்கக்கூடாது. நார்மலாவே எல்லாருமே மீனையும், முட்டையும் ஒரே நேரத்தில எடுக்கக்கூடாது. ஏன்னா, மீனும் ஹை புரோட்டீன்ஸ் ஃபுட்டு தான். ஸோ முட்டையும் ஹை புரோட்டீன் 2மே அதிக அளவுல புரோட்டீன் இருக்கிறதுனால 2யும் ஒரே நேரத்தில சாப்பிடும்போது டைஜஷன் பண்ணுறதுக்கு பாடிக்கு ரொம்பவுமே வேலை அதிகமாயிரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, சிலருக்கு வாந்தி, வயித்தால அந்த மாதிரியெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமா யார் இந்த காம்பினேஷன தவிர்க்கணும்னா, குழந்தைகள், வயதானவர்கள், செரிமான தன்மை கம்மியா இருக்கிறவங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். இது சாப்பிட்றதுக்கான சிறந்த வழி என்னன்னா, மீன் சாப்பிட்ட நாள்ல முட்டை சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ண முடியலன்னா, இடைவெளி விட்டு 1 மணி நேரம் இடைவெளி விட்டு எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் என்னன்னா, முட்டை ப்ளஸ் வாழைப்பழம் தாங்க. இந்த காம்பினேஷன கேட்டாவே எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது, இது ரொம்பவுமே ஆரோக்கியமானது அப்படின்னு நீங்க நினச்சிட்ருப்பீங்க. பலரும் இத நீங்க காலை உணவாக கூட எடுத்துட்ருப்பீங்க. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பனானா மில்க் ஷேக் எடுத்துக்குவாங்க. அது கூட முட்டையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. முக்கியமா இந்த ஜிம் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த ஹேபிட் ரொம்பவே மக்களிடம் வந்து இருக்குது. ஸோ நெறைய பேர் காலை உணவாகவே ஒரு பனானா மில்க் ஷேக்கும், ஒரு முட்டையும், அவித்த முட்டையோ இல்லை ஆம்லேட்டோ இதை சாப்பிட்றாங்க. ஆனால் இதை நம்ம 2யும் சேர்த்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா, டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா வாழைப்பழம் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக தான் டைஜஷன் ஆகும். அதே மாதிரி முட்டையிலையும் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால அது ரொம்பவுமே ஹெவியான ஃபுட்டு. ஸோ அதுவும் ரொம்பவுமே ஸ்லோவாக தான் டைஜஷன் ஆகும். ஸோ 2மே சேர்த்து சாப்பிடும்போது வயிற்றில் ஃப்ளோட்டிங், உடல் சோர்வு ஏற்படும். அடுத்து வந்து ஸ்டொமக் ரொம்பவுமே அப்செட் ஆகி ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாய்வு உருவாகும். சிலருக்கெல்லாம் வந்து உடல் ரொம்பவே சோர்ந்து ஒரு மாதிரியாவே ஆகிருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால காலை நேரத்தில இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரு சேர்க்கையை நீங்கள் காலை நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடல் சோர்வான ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நாள் முழுக்க ரொம்பவுமே உங்களுக்கு டயர்டாகவும் சோர்வாகவுமே போக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வாழைப்பழத்தை தனியாகவும், முட்டையும் தனியாக சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ நீங்கள் இடைவெளி விட்டாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கிறங்க. ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் இடைவெளி இட்டு எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ முக்கியமாக செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான காம்பினேஷன் என்னென்னா, முட்டை ப்ளஸ் சர்க்கரை தாங்க. இப்போ இது சொல்ல போகிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான காம்பினேஷன். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, அப்போ கேக்கில் முட்டையும் சர்க்கரையும் தானே சேர்க்குறாங்க, நீங்கள் அதை வந்து டேஞ்சர்ன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, இது சரியான டெம்பரேச்சரில் குக் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் நீங்கள் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக தீங்குகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம கேக்கு சாப்பிட்றோமே, அதை நீங்கள் தினமும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு வந்து அது ஆபத்து. என்னைக்கோ ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸோ அதிக அளவில் இருக்கக்கூடிய சுகரையும் எக்கையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து அதிகமாகும். கொழுப்பு வந்து உங்கள் உடலில் சேகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் உடல் எடை வந்து அதிகமாகி உடல் பருமன் வரும். உடல் சோர்வெல்லாம் வர ஆரம்பிக்கும். முக்கியமாக குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. எல்லாருமே வந்து எப்பயோ ஒரு முறை சாப்பிட்றது ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாயில்டு எக் இருக்குல்ல, அவித்த முட்டைக்கு மேலே
சீனியை தூவிலாம் சாப்பிட்றாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்றது தவறு. அதே மாதிரி பச்சை முட்டைய வந்து அதில் வந்து ஜீனி போட்டு சிலர் வந்து குடிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஹேபிட். ஸோ பச்சை முட்டைய எப்போவுமே சாப்பிடவே கூடாது. அதை நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். அதில் சீனியும் போடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான காம்பினேஷன் என்னென்னா, முட்டை கூட ப்ராசஸ்டு மீட்டு தாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே ரெடிமேடான உணவுகளை அதிகமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக காலை உணவில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்கு கூட, முட்டை கூட சாலமி, ப்ராசஸ்டு மீட் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்டு மீட்டில் அதிக அளவில் சோடியம் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, அன்ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது கூடவே நீங்கள் முட்டையும் சேர்த்து எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் லோடு அதிகமாகிரும், பிளட் ப்ரெஷர் ரிஸ்க் வர ஆரம்பிச்சிடும், ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அது கூட முட்டையை எடுக்கிறத ரொம்பவுமே தவிர்த்துடுங்க. இப்போ எப்படி முட்டையை சரியான முறையில் சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கிறணும் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்தலாம். எப்பொழுதுமே முட்டையை அவிச்சு சாப்பிட்றது தான் ரொம்பவுமே நல்லது. நல்லா ஃபுல்லாக அவிக்கணும், ஹாஃப் பாயில்லாம் இல்லைங்க, நல்லா ஃபுல்லாக அவிச்சு சாப்பிடக்கூடிய முட்டை தான் ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டை கூட நம்ம வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லன்னா, காலை உணவாக எடுத்துக்கிட்டால் தான் அந்த நாளுக்கு தேவையான எனர்ஜி, ஆற்றல் எல்லாமே கிடைக்கும். நீங்களும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு வேலை செய்கிறதுக்கான திறன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து வேக வைத்த முழு முட்டையை தான் சாப்பிடணும். அது பெரியவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 முட்டை வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். சிறியவர்கள் அப்படின்னா ஒரு முட்டை மட்டும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, உடற்பயிற்சி ரொம்ப ஹெவியாக பண்ணுறவங்க 1லேருந்து 4 முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலேயும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய உடலை உங்களுடைய மருத்துவர்கிட்ட காமிச்சு ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். ரொம்பவும் அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழி ஞாபகத்தில் வச்சுட்டு எல்லா உணவுகளுமே எடுத்துக்கிறேங்க. ஸோ முட்டையோட மஞ்சக்கருவு நல்லதா கெட்டதா நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. முட்டையோடைய மஞ்சக்கரு ரொம்ப ரொம்ப நல்லது தான். முட்டையோடைய மஞ்சக்கருவில் தான் விட்டமின் டி, லூசின், கோலின் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ இது வாதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டால் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஸோ இடுப்பு வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாடு தான். கால்சியம் நிறைந்த நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் உடலில் விட்டமின் டி இல்லைன்னா அது உடலால் உறிஞ்சப்படாது. ஸோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று சூரிய ஒளியில் நீங்கள் டெய்லி காலையில் ஒரு 15 நிமிடம் நீங்கள் நின்றீங்கன்னா உங்கள் உடலுக்கு விட்டமின் டி கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக முட்டையோட மஞ்சக்கருவை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அப்போ தான் விட்டமின் டி கிடைக்கும். அடுத்து காளான், அதுலேயும் விட்டமின் டி கிடைக்குது. ஸோ இந்த சில உணவுகளில் மட்டும்தான் விட்டமின் டி இருக்குது. அதனால் முட்டையை நீங்கள் முழுசாக சாப்பிட்றது தான் ரொம்பவுமே நல்லது, ஆரோக்கியமானது. ஸோ இனிமே நீங்கள் மஞ்சக்கருவை ஒமிட் பண்ணாமல் தவிர்க்காமல் இனிமேல் நீங்கள் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.